வணக்கம். கோவை மக்கள் சேவை மையமும் தேன் சிட்டு அமைப்பும் இணைந்து கோவையில் இருக்கின்ற கல்லூரி மாணவ மாணவியர்களிடம் கார்பன் நியூட்ரல் வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் என்கின்ற நாம் பயன்படுத்துகின்ற கார்பனுக்கு சமமாக அந்த கார்பனுடைய சமநிலை என்கின்ற அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய வழிகளை பின்பற்றுவது மற்றும் வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டிங் நம்ம ஒரு மரத்தை நட்டு தண்ணி ஊற்றி அதை வளர்த்துறதுக்கு ஈக்குவலாக நம்ம பயன்படுத்துகின்ற கார்பனை குறைத்து ட்ரீ பிளான்டேஷன் ஆன்லைன் வாயிலாக நாம் அதை உருவாக்குறதுக்கு யுனைடெட் நேஷன்ஸோட வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்ச்சிகளை நடத்திட்டுருக்கோம். கோவை கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியோடு இணைந்து செப்டம்பர் மாதம் கார்பன் சமநிலை வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் என்கின்ற நிகழ்ச்சியை துவக்கினோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மாணவியர்கள் கலந்து கொண்ட மேரத்தான். இதில் சந்தோஷமாக நாங்கள் சொல்கிறது 17,000 கிலோகிராம் கார்பனை இவர்கள் ஆஃப்செட் செய்திருக்கிறார்கள். 7,000 மாணவிகள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் தங்களுடைய செல்போனை அணைத்து வைத்து இந்த புதிய சரித்திரத்தை துவக்கி இருக்கிறார்கள். இதன் வாயிலாக 1113 வெர்ச்சுவல் மரங்கள் வளர்ப்பதற்கு சமமான அந்த கார்பன் சமநிலையை இன்று கோவை கிருஷ்ணம்மாள் கல்லூரி எட்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு கல்லூரிக்கும் எடுத்து செல்ல இருக்கிறோம். ஏனென்றால் விக்ஷித் பாரத் என்று 2047 பாரதம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பாக குளோபல் வார்மிங் கார்பன் நியூட்ரலுக்கு எடுத்து செல்கின்ற இந்த முயற்சிகளில் இளைய சமுதாயத்தை பயன்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோவையிலே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்திட்டுருக்கோம். இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இதன் வாயிலாக கார்பனுடைய பயன்பாடு குறைக்கப்படுகிறது அல்லது வெளியிடக்கூடிய கார்பனுக்கு சமமாக அதற்கு மாற்று வழிகள் வாயிலாக இந்த புவிப்பந்து சூடேறுவதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நாங்கள் சொல்கின்ற செய்தி. இது ஒவ்வொரு கல்லூரிக்கும் நாங்கள் விரிவுபடுத்த இருக்கிறோம். இதற்கு முன்பாக தமிழக அரசு குறிப்பாக கோவை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தார்கள். கார்பன் நியூட்ரல் நிகழ்ச்சிக்காக கோவை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இங்கு ஆரம்ப கட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடத்துகிறாங்க. அதற்கு பின்பாக அதில் எந்த அளவுக்கு பெரிதாக முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னு தெரியல. ஏனென்றால் இம்மாதிரியான மிகப்பெரிய விஷயங்களை கையாளும் போது அரசு பல்வேறு சமுதாயத்தையும் இதை இணைச்சிக்கணும். இது மாணவிகளாக இருக்கலாம் அல்லது என்ஜிஓக்களாக இருக்கலாம். பொதுமக்களை கிராமம் தோறும் இதற்காக விழிப்புணர்வு அவர்களுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதனால் தமிழக அரசு இதில் அதிகமாக முனைப்பு காட்ட வேண்டும். ஏனென்றால் மரபுசாரா எரிசக்தியிலே இன்று தமிழகம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அதனால் இந்த கார்பன் நியூட்ரலையும் தமிழக அரசு கவனத்தில் வைத்து எல்லா கல்லூரிகளும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சட்டம்